நம்மளுடைய தேடல் பயணத்துல ஆத்மா பேய்கள் பத்தின விடயங்களை தேடி நிறைய மனிதர்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில ஆத்மா அந்த பேய்கள் பற்றி பல வருடங்களா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் கபிலன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பயிற்சிகள் சொன்னீங்க, பயிற்சிகள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? டைரக்டா அவைகளை பேசுறத வந்து அவர் காட்டுவாரா இல்லை எந்த மாதிரி? அங்க ஒரு சில பயிற்சிகள்ன்றது பாத்தீங்கன்னா, முதல்ல சில ஒரு ப்ரேயர் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அந்த ப்ரேயர் சொல்லி அவங்க மெடிடேஷன்ல உட்காந்து அவங்கள கூப்பிடணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நீங்க இது போறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒய்ஜா போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆமா. ஸோ அந்த ஒய்ஜா போர்டில் இது போறதுக்கு முன்னாடி நானு என்னோட இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு வீட்டில் மொட்டை மாடியில் உட்காந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஒய்ஜா போர்டெலாம் வச்சு பண்ணோம். மூவ் ஆச்சு. அந்த இது நடுவில் ஒரு காயின் வைக்கணும், 2 பேர் கை வச்சுக்கணும், ஒருத்தர் எழுதணும், எந்தெந்த லெட்டர்லாம் டச் பண்ணுதுன்றதை எழுதிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி அந்த காயின் வச்ச உடனே அதை அப்படியே ஒவ்வொன்றா மூவ் ஆச்சு, லெட்டர்ஸ்லாம் வந்தது. ஆனால் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சரியான ஒரு வாக்கியங்களாக இல்லை, ரேண்டமான லெட்டர்ஸாக தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறமா சரி ஓகே, நம்ம அடுத்து இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற போது என் கூட கை வச்சு உட்காந்துட்டு இருந்தவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு வாரத்துக்கு. ஸோ அவர் ரொம்ப பயந்துட்டாரு. இல்லை, நான் இனி வர முடியாது அப்படின்ட்டாரு. இது 2 பேராக கை வைக்கணும் அப்படின்றதுனால சரி ஓகே பரவாயில்ல, இவரும் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு, வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இனி நம்ம டைரக்டாவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போச்சு. ஆனா எனக்கு அப்பயும் என்ன டவுட் அப்படின்னா, நம்ம கை வச்சது ஒருவேளை அவர் தள்ளியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நான் தள்ளலைன்றது எனக்கு தெரியுது. அப்போ ஒருவேளை அவர் தள்ளியிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட். என்ன விஷயம்னா, எனக்கு எல்லாமே ஒரு ஆராய்ச்சி ஓரியன்டாவே நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன். ஆமா. ஸோ எல்லாத்தையுமே நான் ரொம்ப டவுட் பண்ணுவேன், சந்தேகப்படுவேன். இது உண்மையிலே இருக்குமா இல்லையா, உண்மைதான் நடக்குதா அப்படின்றது. நான் செஞ்சு ஒரு விஷயம் ஒர்க் ஆச்சுனாலே கூட இது உண்மையிலேயே அப்படிதான் ஒர்க் ஆச்சா இல்லாட்டி எதேச்சியா நடந்த ஒரு விஷயமா, அந்த மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறது உண்டு. அந்த மனப்பான்மையோட தான் நாங்க கத்துக்கிறதுக்கும் போயிருந்தேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா, அடுத்த இந்த ஒய்ஜா போர்டுன்றது ஒரு எலிமெண்டரி லெவல்ன்ற மாதிரி, பேசிக் லெவல். அது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், பெருசா ஆபத்து இல்லை. அடுத்த லெவல் தான் பாத்தீங்கன்னா ஆட்டோ ரைட்டிங் அப்படின்னு சொல்றது. ஆட்டோ ரைட்டிங். ஆமா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருவாங்க, அதுல பேனா பிடிச்சிட்டு நீங்க மைண்டை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அவங்களை கூப்பிடும் போது அப்படியே அந்த பேனா அதோ கிரிக்கிட்டே போகும். அதாவது அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பிரிட்டை மட்டும் கூப்பிடணும். ஆமா. ஸோ கூப்பிடும் போது அந்த பேனா அப்படியே கிரிக்கிட்டே போகும். அப்புறம் ஒரு கட்டத்துல அது எழுத்துக்களாக தெரியும், நம்மளே எழுத ஆரம்பிப்போம். அந்த ஸ்பிரிட்டை தெரிஞ்சவங்களா இல்லை தெரியாதவங்களா? பொதுவாக தெரியாதவங்க முதல்ல. ஆமா, அந்த மாதிரியும் கூப்பிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரியும் கூப்பிடுறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் தான் அதை கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அப்போ ஆரம்பத்தில் அந்த இது பண்ணிட்டு இருந்த போது எனக்கு ஒரு மேஜரான ஒரு சேலஞ்ச் ஒன்று அந்த இடத்துல இருந்தது. என்னன்னா, கம்யூனிகேஷன் இது பண்ணும்பொழுது எனக்கு சரியாக கம்யூனிகேஷன் இது வரல. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஆனால் எனக்கு அது சரியாக வரல. அங்கே இது வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா எனக்கு அது அந்த யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன நடக்குது இங்கே அப்படின்ற அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர்கிட்டயும் நான் ஒரு தடவை இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வரலன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ உன்னுடைய ஆராய்ச்சியெல்லாம் வெளியில வச்சுக்கோ, உள்ள வச்சுக்காத. இது மாதிரி செய்யறதா இருந்தா அவங்கள கூப்பிடும் போது அவங்க மேல முழு நம்பிக்கையோட நீ கூப்பிட்டா மட்டும்தான் அவங்க வருவாங்க. முழு நம்பிக்கையோட நீ அதை செஞ்சாதான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சந்தேகப்பட்டா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் இது கத்துக்கிறதே ஆராய்ச்சிக்காக தான். நான் என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காகவோ என்னுடைய செல்ஃப் பெனிஃபிட்காகவோ நான் கத்துக்கிறேன். ஆராய்ச்சி பண்ணணுன்றதுக்காக தான் நான் கத்துக்கிறேன். அப்ப ஆராய்ச்சி மனப்பான்மையை தூக்கி வெளியில வைக்க சொன்னா அதை எப்படி பண்றதுன்னு யோசிச்சேன் நான் முதல்ல. சரி, அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி அது பயிற்சி பண்ணும்போது மட்டும் ஆராய்ச்சி மனப்பான்மையை தூக்கி வெளியே வச்சிருவோம். அது பண்ணும்போது உலகத்திலே இது ஒண்ணுதான் உண்மைன்ற ஒரு 100% கான்சியஸாவே இருக்கக்கூடாது. ஆமா, அந்த சமயத்துல ஒரு பிலீஃபோட 100% பிலீஃபோட இதுதான் உண்மை, இது 100% உண்மை, இது உண்மையா பொய்யன்ற அனலைஸ் எல்லாம் பண்ணாம இது உண்மைதான்ற ஒரு பிளைண்ட் பிலீஃபோட நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட அப்புறமா அந்த பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த முழு நம்பிக்கையோட பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ ரிசல்ட்ஸ் வந்தது, கம்யூனிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சது. ஆமா. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, அது வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டு வந்துடுவேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏன்னா இது எனக்கு மெயினாக ரிசர்ச் தான் முக்கியம். ஸோ அதனால
ஓகே வந்தது, ஏதோ எழுத்தெல்லாம் வந்துச்சு, ஏதோ பேசுனாங்க, எல்லாம் ஓகே. இது உண்மையிலேயே ஆவிகள் தான் வந்து பேசுனாங்களா, இல்லை நம்மளுடைய பிரெயினே நம்ம கிட்ட ட்ரிக் பண்ணிருக்கா? சம்டைம்ஸ் நம்மளுடைய மனமே நம்மளை ஏமாத்தி நம்மளை ஏதோ செய்ய வைக்கும். இதுவா அதுவா அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பயிற்சிகள் நம்ம கரெக்டாக பண்ணுவோம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த மாதிரி பயிற்சிகள் பண்ண பதில்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. இப்போ நான் அதை இது உண்மையாக பொய்யான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற இது வரும்போது, இப்போ ஒருத்தர் வராங்க, அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்மா கிட்ட அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்கன்ற போது, அவங்களுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அது எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல நீங்க என்னதான் உங்க கற்பனையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதினாலுமே அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்களுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அதுல பதிலா வந்துச்சுன்னா அது உண்மைன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். அந்த மாதிரி பதில்கள் நிறைய வந்துச்சு. அவங்களுக்கும் இறந்து போனவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து அங்க பதிலா வரும்போது அப்பதான் நான் நம்ப ஆரம்பிச்சேன். சரி, அப்போ உண்மைதான் போல் இருக்குது, ஏதோ இருக்கு, விஷயம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது. இந்த ஆராய்ச்சியில வந்து இன்னொரு விஷயம் எனக்கு சடனா வந்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, புத்தகங்கள்ல நிறைய படிச்சத போது அதுல வந்து ஆவிகள் வந்து பேசுவாங்க, அது மாதிரியான இதுதான் நிறைய இருந்ததே தவிர, எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டா அது நான் படிச்ச புத்தகங்கள்ல இல்லை. ஆனா பயிற்சி செய்யும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன்றது வரும்பொழுது இது மோர் லைக் வந்து ஒரு டெலிபதி மாதிரி தான் நடக்குதுன்றது நான் ரியலைஸ் பண்ணேன். ஃபீல் பண்ணது அந்த மாதிரி தான். இப்போ டெலிபதி அப்படின்ற போது நம்ம படிச்சிருப்போம், தூரக்க இருக்க ஒரு 2 பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு, அவர் மனசுல எனக்கு கொடுக்குற மெசேஜ் வந்து என் மைண்ட்ல கேட்கும். அதுதான் டெலிபதி கம்யூனிகேஷன்றது. இந்த டெலிபதி கம்யூனிகேஷன்ல தான் ஸ்பிரிட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்றாங்கன்றதை நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரியலைஸ் பண்ணேன். அப்போ அவங்க பேச நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு அலைவரிசை மாதிரி, ஒரு ரேடியோ வேவ்ஸ் மாதிரி என்னுடைய பிரெயின்ல வருது. என்னுடைய பிரெயின்ல எந்த லாங்குவேஜ் பதிவாயிருக்கோ அந்த லாங்குவேஜ்ல எனக்கு கேட்குது. ஓகே. இப்போ நீங்க தமிழ் தானா, உங்களுக்கு தமிழ்ல தான் அது வருது. பட் அவங்க எந்த லாங்குவேஜ் காரங்களா வேணா இருக்காங்க. ஆமா, அது மாதிரி அவங்க கம்யூனிகேட் பண்ற அந்த அந்த ஃபீலிங் மாதிரி அது ரெசனேட் ஆகுது. சார், இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அது காதுல கேட்க முடியுதா, இல்ல உள்தன்மையில அதை உணர முடியுதா? ஒரு இன்னர் வாய்ஸ் மாதிரி அது. இன்னர் வாய்ஸ் மாதிரியா? ஆமா. ஸோ ஒரு இன்னர் வாய்ஸ், இதை செய்யணும், இதுதான் பதில் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னர் வாய்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி வர ஆரம்பிக்கும் பொழுது ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்றது புரிஞ்சுது. இதுலேயே இன்னும் டீப்பாக இன்னும் சில அட்வான்ஸ்டாக இது போகும்பொழுது தான் வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜை உள்ளே வந்து பேச வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண முடியுன்றது தெரிஞ்சுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ ரைட்டிங்கிறது, அதில் வந்து உங்களுடைய ஜஸ்ட் ஒரு கைப்பகுதி அந்த மாதிரி மட்டும்தான் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து டிரான்ஸ் லெவல் கம்யூனிகேஷன்றது ஒன்று இருக்குது, அதுதான் அடுத்த ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். அது முழுசாக உடம்புல இறக்கி பேசுறது. அப்படி முழுசாக உடம்புல இறக்கி பேசுனாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜையும் அவங்க பேசுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த கனி சொல்கிறாங்கல்ல, அந்த மெத்தட்னா அப்படிதானா? இந்த கனின்னு சொல்லுவாங்க. இந்த கனினா அந்த ஆத்மாவே வந்து உடம்புல இறங்கி அவங்களே வந்து ஒரு மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும், நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் கனி சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அதை கேள்விப்பட்டீங்களா? கனி கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. குறி கேட்கறது அதான் கிட்டத்தட்ட அது ரிலேட்டடான இதுதான். ஸோ அந்த விஷயத்த கேட்கும்போது அவங்க ஆத்மா வந்து உடம்புக்குள்ள இறங்கியே வந்து சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க சொல்றது அது ரிலேட்டடான விஷயம் தானா? அதுதான் ஃபைனல் லெவல்ன்றது. ஓகே, டிரான்ஸ் லெவல் கம்யூனிகேஷன். சார், அது வந்து ஆபத்தா எப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு ஸ்பிரிட்டையும் உடம்புக்குள்ள இறக்கி பண்ணும்போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் டோட்டலா மாறிடாதா, இல்ல அவங்களுக்கு எந்த மாதிரி நடக்கும், அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? அதான் அந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் தான். அதனால தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜா அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் உடம்பு தாங்கும் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிரான்ஸ் லெவல். அது வரைக்கும் ஆட்டோ ரைட்டிங் தான் அவர் கொடுப்பார். ஸோ ஆட்டோ ரைட்டிங் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பெருசா அதில் ஆபத்துன்றது இல்லை. ஏன்னா ஒரு கைப்பகுதி மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ் லெவல் கம்யூனிகேஷன் வந்து டோட்டல் பாடியை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட எனர்ஜி டோட்டலாக ட்ரைன் ஆகிடும், சக் அவுட் பண்ண மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி அதை ரெகுலராக பண்ணும்போது ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க. அவங்களுடைய உயிராற்றல்ன்றதே குறைஞ்சி போயிடும், ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயந்தான்.
ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆட்டோ ரைட்டிங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹ் எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி மனப்பான்மையில வச்சு பார்க்கும்போது, அப்போதைக்கு இந்த விஷயங்கள் தான் சொல்லப்படுது. இது மாதிரி உங்களுடைய கைப்பகுதி மட்டும் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ அதில பெருசா ஆபத்து இல்ல. எல்லாமே எழுத முடியும் அப்படின்றது. அதுக்கப்புறமா என்னுடைய ஆராய்ச்சி அதோட நிக்கிறதில்ல. ஏன்னா எல்லாத்தையுமே கேள்வி கேட்கறதுனால, அப்போ உண்மையிலே இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் டீப்பா அத பத்தி ஸ்டடி பண்ணும்போது, நான் வந்து இந்த நியூரோ சயன்ஸ் பத்திலாம் நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். பிரெயின் பத்தின ஸ்டடீஸ், ஃபங்ஷன்ஸ் அத பத்தி. ஸோ அத பத்தி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மைக்ரோ மசில் மூவ்மெண்ட்ஸ்லாம் சிலது இருக்கும். ஸோ அது தெரிஞ்சது. அதாவது இப்ப நீங்க அந்த காயின்ல கை வைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள அறியாமலே உங்க மசில் வந்து அத மூவ் பண்ணும். மைக்ரோ மசில் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம பண்றோன்றதே ஃபீல் இருக்காது. ஆனா நம்ம தான் பண்ணிட்டு இருப்போம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ரைட்டிங்லயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்டோட அது அது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது தன்ன அறியாமலே அத எழுத ஆரம்பிச்சுரும். அது டோட்டலா அது வந்து ஆவிகள் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஆவிகள் இல்லாமலே கூட ஆட்டோ ரைட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட கம்யூனிகேட் பண்ணி எழுத வைக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்போ உண்மையிலேயே ஆவிகள் தான் வந்து பேசுனாங்களா? இல்ல நம்முடைய ஆழ்மனம் அங்க பேசுச்சா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு அப்போ வந்துச்சு. அப்போ அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு டியூயல் மைண்டோட தான் இருந்தேன். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஏன்னா நான் இத வந்து அட்வொகேட் பண்ண போறதில்ல. இதுதான் உண்மை, இது உலகத்திலேயே இதுதான் பெரிய விஷயம்னு நான் எதுவும் இது பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான். இத தெரிஞ்சுட்டு நான் இங்க போய் எடுத்துட்டு நான் கிளாஸும் எடுக்க போறதில்ல. இத வச்சு சம்பாதிக்கவும் போறதில்ல. எனக்கு வேற இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்ற மனப்பான்மையோட தான் அத பத்தி இன்னும் நெறைய ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 2 கேள்விகள் மைண்ட்ல இருந்துச்சு. ஒண்ணு வந்து என்னன்னா, இப்ப ஆவிகள் வராங்க, பேசுறாங்க இதெல்லாம் ஓகே. ஆனா இவங்கலாம் எங்க இருக்காங்க? நிறைய விஷயங்களா பேசணும். ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. நன்றி.